وصلى الله وسلم وبارك على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فقد قال الله تبارك وتعالى واذكر اسم ربك بكرة وأصيلا கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு ஒற்றைப்படை இரவு, லைலத்துல் கத்ராக இருக்கிற ஒரு வாய்ப்புள்ள இரவு, ரமலான் நிறைவடைகிற ஒரு தருணம். இந்த நேரத்திலே நாம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு அமல், இன்றைக்கு அல்லாஹும் அதை பற்றி சொல்கிறான். சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் சொல்வான், வதுக்குர் இஸ்ம ரப்பிக் வதபத்தல் இலைஹி தப்தீலா. உமது இறைவனின் திருநாமத்தை துதித்து கொண்டே இருப்பீராக, முழுமையாக அவன் பக்கம் ஒதுங்கி விடுவீராக என்று சொல்வான். கடைசியாக ஓதிய அந்த ரக்காத்திலே அல்லாஹ் சொல்வான், வதுக்குர் இஸ்ம ரப்பிக புக்ரதன் வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை துதிப்பீராக என்று அல்லாஹ் சொல்வான். அருமையானவர்களே, வணக்கங்களில் ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு வணக்கம் திக்ர். பல முறை பேசினாலும் அடிக்கடி அது சொல்லப்பட வேண்டிய ஒரு வணக்கம். திக்ர் என்பது உலமாக்கள் சொல்வார்கள், 3 வகையான திக்ருகள் இருக்கிறது. ஒன்று திக்ருல் கல்ப், உள்ளத்தால் அல்லாஹ்வை துதிப்பது. உள்ளத்தால் துதிப்பது என்றால் என்ன? அதை பல பேர்களில் சொல்லுவாங்க, முராக்கபான்னு சொல்லுவாங்க. உள்ளத்தால் துதிப்பது என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளையும் நீக்கிவிட்டு அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய தாத், அல்லாஹுடைய சிஃபாத், அல்லாஹுடைய மகத்துவம், அதை மட்டும் மனதில் நிறுத்தி ஒரு அடியான் சில மணித்துளிகள் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அல்லாஹ்வை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லை உள்ளத்தில். அவருடைய உதடு அசைய வேண்டும் என்பதில்லை, எதையும் நாவு உச்சரிக்க வேண்டும் என்பது கிடையாது. உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வருவது திக்ர கல்வி. அதுக்கு பேர் தான் முராகபா. நான் சொல்லியிருக்கிறேன், நக்ஷபந்தி தரீகால வாயால் திக்ரு செய்வதை விட இந்த முராகபாவுக்கு தான் ரொம்ப அதிக முக்கியத்துவம். காரணம், அது மனதுக்கும் உடலுக்கும் மிகப்பெரிய வலிமையை தரும் இந்த முராகபா என்பது. ஆனால் அதற்கு பெரிய பயிற்சி தேவை. இது திக்ர கல்வின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன? திக்ர லிசானி, நாவால் அல்லாஹ்வை துதிப்பது. நம்ம அதை பற்றி அடுத்து என்னங்க சொல்லவிருக்கிறோம். மூணாவது என்ன? திக்ருல் ஜவாரிஹ், எல்லா உறுப்புகளாலும் திக்ர் செய்வது. எல்லா உறுப்புகளாலும் திக்ர் என்றால் என்ன? நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பை கொண்டும் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியமும் திக்ர் தான். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு பாதையில் கிடக்கிற ஒரு பொருளை அகற்றி போடுவதும் கூட திக்ர் தான். இது நீங்கள் உறுப்பால் திக்ர் செய்வது. நன்மையை நாடி நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது திக்ர் என்று சொல்லப்படும். ஆக இப்படி திக்ர உலமாக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. அதில் இந்த 2வது வகை தான் திக்ர லிசானி, நாவால் திக்ர் செய்வது என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் திக்ர் தான். நன்மையை பெற்றுத்தருகிற அத்தனையும் திக்ர் தான். குர்ஆன் ஓதுவதும் திக்ர் தான், துஆ செய்வதும் திக்ர் தான், அல்லாஹ்வை துதிப்பதும் திக்ர் தான். திக்ருடைய பல வகைகள் இருக்கிறது. பல வகைகள் என்னங்க திக்ரில் உண்டு. அதில் நாம் அல்லாஹ்வை துதிக்கிற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இது போன்ற திக்ருகளை நாம் வளமையில் அதை திக்ருன்னு வழங்கி இருக்கிறோம். அதுவும் திக்ருடைய ஒரு வகையை தவிர அது மட்டுமே திக்ரு கிடையாது. ஆனால் நாம் அந்த திக்ரை தான் சொல்ல போகிறோம். அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய திக்ர் இருக்கிறது. இந்த வணக்கம் லேசான வணக்கம், ஆனால் நாம் அந்த வணக்கத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். இந்த இதயம் இருக்குது இல்லையா, அது துருப்பிடிக்கும். 2 காரணங்களால் இந்த உள்ளம் துருப்பிடிக்கும். பாவத்தினாலே இந்த உள்ளம் துருப்பிடிக்கும். அல்லாஹ் சொல்வான், பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவங்களால் அவர்களது இதயங்கள் துருப்பிடித்து விட்டனன்னு சொல்லுவான். பாவத்தினாலே உள்ள துருப்பிடிக்கும். 2வது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அறவே மறந்திருக்கிறதுனால, திக்ர அறவே வராததுனாலையும் உள்ளம் துருப்பிடிக்கும். ஆக இந்த துருப்பிடிக்கிற உள்ளத்தை நாம் அடிக்கடி என்ன செய்து கொண்டு இருக்கணும்? அந்த துருவை அகற்றி கொண்டே இருக்கணும். அந்த துருவை அகற்றலன்னு சொன்னால் அது எந்த நல்ல விஷயத்தையும் இருக்காது. அல்லாஹ் அவர்களுடைய உதயங்களை பற்றி தான் சொல்லுவான், துபியா அலா குலூபிஹிம், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம்,
அந்த உள்ளங்கள் முத்திரையிடப்பட்ட உள்ளம். அப்போ இந்த உள்ளத்தினுடைய துருவ நீக்கிறதுல பெரிய பங்களிப்பு எதுக்கு இருக்குது? இந்த திக்ருக்கு தான் இருக்குது. அதிகமாக அல்லாஹ் திக்ரு செய்வது தான். இந்த திக்ருக்கு இணையான ஒரு வணக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்தில் கை சேதங்கிறது கிடையாதுங்க. சொர்க்கத்தில் கை சேதம் இருக்கா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சொர்க்கவாசிகள் ஒரே ஒரு விஷயத்தை நினச்சி கொஞ்சம் கை சேதப்படுவாங்க. அது என்ன? இந்த உலகத்தில் திக்ரு செய்யாமல் இருந்த நேரத்தை நினைத்து கை சேதப்படுவார்கள். அப்படி ஆனால் நம்மள மாதிரி அழகு சொர்க்கத்தில் கை சேதப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நாம் திக்ரு செய்யாத நேரம் தான் அதிகம். அப்போ திக்ரு செய்யாத அந்த நேரத்தை நினச்சி சொர்க்கவாதிகள் கை சேதப்படுவாங்க. நாம் இன்னென்ன நேரத்தில் திக்ரு செய்யாமல் விட்டுட்டோமே. அப்போ அவங்க எவ்வளவு திக்ரு செய்திருந்தால் திக்ரு செய்யாத நேரத்தை நினச்சி கை சேதப்படுவாங்க. ஏன்னா சில பெரியார்கள் இருந்தாங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம் திக்ரு செய்கிறவங்க இருந்தாங்க. ஹாலித் பின் மஅதான் என்று ஒரு பெரிய நல்லடியார் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 40,000 திக்ரு செய்வாங்க. அவங்க இறந்து உயிர் பிரிந்த பிறகும் கூட அவங்க திக்ரு செய்த அந்த விரல்கள் திக்ரு செய்யும் வண்ணமாக விரல்களை இப்படி அசைத்து கொண்டே இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியல, உயிர் போயிடுச்சு, உயிர் போனது உறுதி. ஆனால் அந்த விரல்களால் அல்லாஹ்வை துதித்து 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 அவர் உயிர் பிறஞ்ச பிறகும் கூட பார்க்குறாங்க, அவர் விரல் மட்டும் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆக திக்ருடைய அற்புதம் அப்படிப்பட்டது. அருமையானவர்களே, எல்லா வணக்கம், இப்போ தொழுகை இருக்கு இல்லையா, தொழுகையில் யாருடைய தொழுகை சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வைங்க. ஹஜ் இருக்குது, ஹஜ்ஜில் யாருடைய ஹஜ்ஜு சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வைங்க. எல்லா வணக்கத்துக்குள்ளேயும் திக்ரு இருக்குதுங்க, எல்லா வணக்கத்துலேயும் திக்ரு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ பள்ளிவாசலில் இருக்கிறது ஒரு அமல் சொன்னமா இல்லையா, பள்ளிவாசலில் இருப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. பள்ளிவாசலில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சிறந்தவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸருஹும் திக்ரல் லில்லாஹ், அவர்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. அப்போ இங்கே ஏத்திகாஃபில் இருக்கிறாங்க இல்லையா, இதில் சிறந்தவங்க யார்? அதிக திக்ரு செய்கிறவங்க தான். அடுத்து கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்றாங்க இல்லையா, அதில் சிறந்தவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரல் லில்லாஹ், அதில் யார் அதிக திக்ரு செஞ்சுட்டே போகிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவதாக கேட்குறாங்க, ஐயுல் முஜாஹிதீன அஃதல், முஜாஹிதீன்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்க இல்லையா, அவங்கள சிறந்தவங்க யார்? சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அதிகமாக யார் திக்ரு செய்கிறாங்களோ அவங்க தான். அடுத்து கேட்குறாங்க, ஐயுல் ஹுஜ்ஜாஜி ஹைருன், ஹாஜிகளில் சிறந்தவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், ஹஜ்ஜுக்கு போன இடத்துல யார் அதிகம் திக்ரு செய்கிறாரோ அந்த ஹாஜி தான் சிறந்தவர். கடைசியாக தோழர்கள் முத்தாய்ப்பாக கேட்டாங்க, ஐயுல் இபாதி ஹைருன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிறந்தவங்க யார்? சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்கிறார்களோ அவர்கள் தான் அதிகமாக சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த திக்ரை நாம் ரொம்ப லேசாக நாம் நினைக்கிறோம். ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மதீனாவுக்கு ஒரு 3 பேர் வெளியூரிலிருந்து வந்தாங்க, ஒரு 3 மனிதர்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது வெளியூரிலிருந்து வந்தால் தன்னிடம் இருந்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாங்க, இல்லைனா தோழர்களை அழைத்துட்டு போக சொல்லுவாங்க. யாராவது இவங்களை வீட்டுக்கு போய் விருந்தளிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. தல்ஹா சொல்கிறாங்க, நான் கூட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. அந்த 3 பேரும் மதீனால இருந்தாங்க சில காலங்கள். அதில் ஒருத்தர் ஒரு போருக்கு போனார், ஷஹீத் ஆயிட்டார். 2ஆம் அவர் ஒரு போருக்கு அடுத்து போனார், ஷஹீத் ஆயிட்டார். 3ஆம் அவர் சில காலங்கள் எல்லாம் கழித்து அவர் வீட்டில் மூத்தா போயிட்டார். வீட்டில் என்னங்க, அவர் மூத்தாயிட்டார். இப்போ பாருங்க, இதில் முதல்ல 2 பேர் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் கொஞ்ச காலம் கழித்து வீட்டில் சாதாரண மூத்தா இருக்கிறாரு. நாம் எல்லாரும் என்ன நினைப்போம்? முதல்ல மூத்தானவங்க சிறந்தவங்க இவரை விட நாம் நினைப்போம். தல்ஹா சொல்கிறாங்க, இந்த நிலையில் நான் ஒரு நாள் கனவுல இந்த 3 பேரையும் பார்க்குறேன். முதல்ல மூத்தானவரை விட, 2ஆவது மூத்தானவரை விட, கடைசியாக வீட்டில் மூத்தா போனார் இல்லையா, அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு இந்த கனவு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இது எப்படி சாத்தியம் இதுன்னு கேட்டேன். சொன்னாங்க, தல்ஹா நீ என்ன ஆச்சரியப்படுற? ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை துதிப்பதற்கு, சுப்ஹானல்லாஹ்னு சொல்வதற்காக, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதற்காக, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்வதற்காக
ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் ஆயுள் நீட்டி தரப்பட்டால் அந்த தஸ்பீஹை கொண்டு முன்னால் ஷஹீதானவர்களை விட அவர் முந்தி விடுவார்னு சொன்னாங்க. இவர் முதல்ல மூத்தானவங்கள விட பின்னால் கொஞ்ச நாள் இருந்தார் இல்லையா, அந்த காலத்தில் அவர் எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொன்னாரோ, எத்தனை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாரோ, எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ, இந்த தஸ்பீஹாத்துகள் அந்த ஷஹீத் வீர மரணம் அடைஞ்சாங்கல்ல அதை விட இவரை முன்னால் கொண்டு போய் ஊற்றி விட்டது. அருமையானவர்களே, இந்த திக்ருக்கு ஏதாவது வலிக்கும் போது உடம்பு நம்ம எவ்வளவு நேரங்களை வீணாக்கிறோம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. பயணத்திலையும் ஏதாவது உபதேசங்கள் அறிவுரைகள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. பயணத்தில் திடீரென்று சொன்னாங்க சபகல் முஃபர்ரிதூன் அப்படின்னு சொன்னாங்க. முஃபர்ரிதூன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மொழியில், அரபு மொழியில் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன? எல்லாவற்றையும் விட்டு தனித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க முஃபர்ரிதூன்கிற அந்த தனித்தவர்கள் வென்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் தனித்தவர்கள் என்றால் யாரு? முஃபர்ரிதீன்கள்லாம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அஸ்ஸாகிரூனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத்தி கஸீரன். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிற ஆண்கள், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் தான் தனித்தவர்கள், இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படி திக்ருடைய சிறப்பு இருக்கிறது, அது ரொம்ப 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 அதிகங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதிகமாக திக்ரு செய்கிற முஸ்லீம் இருக்கிறார் இல்லையா, அவர் யாரை வீழ்த்த முடியும்னா ஷைத்தானை கூட வீழ்த்த முடியும். ஷைத்தானா யார்? ஜின்னு. ஜின்னில் கெட்டவங்களுக்கு பேர் ஷைத்தான். நமக்கு என்ன கேள்விப்படுறோம்? அவனுக்கு என்னங்க ஷைத்தான் பிடிச்சிருச்சு, அவன் மேலே ஷைத்தான் வந்துருச்சுன்னு கேள்விப்படுவோம். ஆனால் ஜின்னுகளில் சில பேருக்கு ஜின்னுகளுக்கு ஷைத்தான் முடிச்சிடும். மற்ற ஜின்னுகள்லாம் வந்து கேட்பாங்களாம், என்னங்க ஆச்சு இவருக்குன்னு சொல்லி. இவனை அந்த அடியாரை அடிச்சு விட்டாரு, அவர் இவன் மேலே ஏறி வந்து உட்காந்துட்டாருன்னு சொல்லி. அது என்ன? அது யார் அதிகம் திக்ரு செய்கிறானோ அந்த திக்ரு செய்யக்கூடிய முஸ்லீமுக்கு பக்கத்தில் ஷைத்தான் வரவே முடியாது. வந்தால் இவர் அடிச்சிருவார். அதனால தான் நீங்கள் கேள்விப்படுறீங்களா இல்லையா, எத்தனை சஹாபாக்கள் ஜின்னுகளை வீழ்த்தி இருக்கிறாங்க. ஜின்னுகளை வீழ்த்தின சஹாபாக்கள் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவங்களுடைய தலாயிலுன் நுபுவாங்கிற கிதாபில் ஜின்னை சண்டை போட்டு வீழ்த்திய சஹாபாக்கள் அப்படின்னு நான் ஒரு சஹாபியை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் கொண்டு வர்றாரு, எக்கச்சக்கமான சஹாபாக்களை கொண்டு வர்றாரு. உமருல்லான் அவர்கள் வீழ்த்தினது, அதை யார் சொல்லுவாங்க? இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க. தன்னுடைய தோழர்களுக்கு ரொம்ப சுவையா அழகா சொல்லுவாங்க. ஒரு தோழர் இருந்தாங்க, அவரோடு ஒரு ஜின்னு மோத வந்தது, என்னோடு சண்டையிடவான்னு கூப்பிட்டது. அந்த தோழர் சண்டையிட்டாரு, வீழ்த்திட்டாரு. அந்த ஜின்னு ரெண்டாவதும் சபதம் போட்டுச்சு, எங்கூட சண்டைக்கு வான்னு சொல்லி. அந்த தோழர் ரெண்டாவது முறையும் வீழ்த்தினாரு, மூணாவது முறையும் அது அழைத்தது, மூணாவது முறையும் வீழ்த்தியது. அப்புறம் அந்த ஜின்னு தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டது. அந்த தோழர் கேட்டாங்க, அப்பா நீ இவ்வளவு பலவீனமாக இருக்கிறியே, ஒரு குத்தில் விழுந்து போயிடுறியேன்னு சொல்லி, இப்போ நீ பலவீனமான ஆளான்னு சொல்லி. அந்த ஜின்னு சொல்லிச்சான், என் கூட்டத்திலேயே நான் தான் பலசாலி, என் கூட்டத்திலேயே நான் தான் பலசாலி. அப்படியா? பலசாலியை ஒன்னையே நான் இப்படி வீழ்த்திட்டானே அப்படின்னு அந்த தோழர் சொன்னார். மாணவர்கள் கேட்டாங்க, அது யாருங்க? அது 3 முறை வீழ்த்தினாரா? இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அது உமரை தவிர யாராக இருக்க முடியும், உமர் தான் வீழ்த்தினாங்க. இது பிரபலமான சம்பவம், இது ஆதாரபூர்வமான சம்பவம். இப்போ எதை வைத்து வீழ்த்தினாங்க? திக்ருடைய வலிமை தான். உமரை கண்டா ஷைத்தான் ஓடுறான்னு வருது, திக்ருடைய வலிமை. ஹஜ்ரத் உமருல்லான் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உன்னதமான ஒரு அடிமை அவங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு திக்ர் செய்யக்கூடிய அடியார் தான் வலிமையான அடியார்னு சொன்னாங்க. உமரை விட யார் திக்ர் செய்ய முடியும்? அதுக்கப்புறம் இமாம் பைஹகி இதுபோல பல சஹாபாக்களை சொல்கிறாங்க. நான் சொல்ல வந்தது என்ன, திக்ர் செய்யக்கூடிய அந்த அடியான் ஜின்னுகளை விட, இந்த ஜின்னியனத்தை விட வலிமையானவர் என்பதை இதன் மூலம் உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, ரமலானுடைய இந்த கடைசி தருணம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனப்போ என்ன வசியத் பண்ணாங்க? ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வசியத் பண்ணாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, இந்த சொர்க்கம் இருக்கு இல்லையா, இந்த சொர்க்கத்தில் மரம் நடணுமா, இந்த சொர்க்கத்தில் மரம் நடுவதற்கு ஒரு மரக்கன்றை வைக்கணும்னு தேவையில்லை. சொர்க்கத்தினுடைய மரக்கன்று என்ன? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இதான் மரக்கன்று. உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, சொர்க்கத்தில் ஒரு மரங்கிறது எப்படிங்க? அதனுடைய நிழல்ல 100 வருஷம் ஒரு பயணி பயணித்தாலும் அந்த நிழல் முடியாது. 100 வருஷம் அதனுடைய நிழல்ல பயணிக்கலாம். சூரா வாக்கியால ஓதுறீங்களா இல்லையா? ஒதில்லிம் மம்தூத். தில்லிம் மம்தூதுக்கு என்ன அர்த்தம்? நீண்ட நிழல்.
முடிவுறாத நிழல். அது சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தினுடைய நிழல். நீங்கள் ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாவுக்கும் அங்கே ஒரு மரத்தை நடுகிறீர்கள். எனவே அருமையானவர்களே, கஷ்டம் இல்லாத லேசான இந்த வணக்கம் விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியம் செய்கிறோம். திக்ரு பல வகை இருக்குதுங்க, பல வகையான திக்ருகள் இருக்குது. இப்போ தொழுகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வகையான திக்ருகள், அவங்க ருக்கு, அவங்க சுஜூத் எல்லாம் நீண்ட நேரம் செய்வாங்க. அவங்க சஜிதால சில நேரங்களில் இருப்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் சஜிதால பிரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சஜிதால சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவாங்க. இன்ன பிற திக்ருகள் ஓதுவாங்க, ருக்கூல ஓதுவாங்க. அவங்களுடைய இரவு தொழுகையும் அப்படிதான், தொழுகையில் உள்ள திக்ருகள். மார்க்கத்தில் ஒவ்வொரு நிலைக்கும் திக்ரு இருக்குதுங்க. நம்முடைய உலமாக்கள் கிதாபுல் அதுக்கார் திக்ருன்னு தனியாக கிதாப் எழுதுனாங்க. நமக்கு ஏதாவது திக்ரு இல்லாத ஒரு நிலை இருக்குதா என்ன? ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஆறுதல் சொல்லுவதற்கு போனோம்னா அங்கே திக்ர் இருக்குது. நம்ம அதை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இறப்புன்னு சொன்னால், போகிறோன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் இறந்தவருடைய நெருங்கிய உறவு முறை யாரோ அவர்கிட்ட என்ன சொல்லணும்? அஹ்சன் அல்லாஹு அஸாஅக்க, அல்லாஹ் உனக்கு அழகிய பொறுமையை தரட்டும். வகஃபரலி மையித்திக்க, உன்னை இறந்து போன இவரை அல்லாஹ் மன்னிக்கட்டும். இது அந்த நேரத்துடைய திக்ர். காற்று வீசினால் அங்கே திக்ர் இருக்கிறது, மழை பொழிந்தால் அங்கே திக்ர் இருக்குது. ஒரு ஆடை போடுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடை அணிகிற போது என்ன அழகான திக்ரை சொல்றாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. இந்த சட்டை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்க, இதுக்காக நான் உழைக்கவே இல்லை, நான் கஷ்டப்படலை இல்லையா. மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தின், என்னுடைய உழைப்பு, என்னுடைய எந்த வலிமையும் இல்லாமல் இந்த ஆடையை அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி சொன்னால் ரசூல் சொன்னாங்க, ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. இப்படி எல்லா நிலைகளுக்கும் உலமாக்கள் திக்ருகள், எத்தனை அழகழகான திக்ருகளை என்னங்க சொல்லி தந்தாங்க. நாம் அந்த திக்ருகள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். பாருங்க, காலையில் மகரிபுக்கு பிறகு, காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு, மாலையில் மகரிபுக்கு பிறகு, ஃபஜ்ர் மகரிப் தொழுததுமே யார்கிட்டையும் பேசாமல் 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அப்படின்னு சொன்னால் நரகம் அல்லாட்ட கேட்குமா, யா அல்லாஹ் இவரை என்னிடமிருந்து நீ காப்பாத்துன்னு சொல்லுமா. இப்போ அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று சொல்வதற்கு ஏதாவது உடம்பு ஒலிக்க போகுதா, நாவு ஒலிக்க போகுதா? இதை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் 7 தடவை மகரிப் தொழுது விட்டு, 7 தடவை ஃபஜ்ர் தொழுது விட்டு ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பிரத்யேகமாக சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம், ஒரு போர்க்களத்திலிருந்து அவர் சாதித்து வந்த ஒரு நிகழ்வு அது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பிரத்யேகமாக சொல்லி கொடுப்பார். மகரிப் தொழுதுட்டா யார்கிட்டையும் பேசும் முன்னால அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், ஃபஜ்ர் தொழுதுட்டா யார்கிட்டையும் பேசாதீங்க, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். இன்றிலிருந்து அமல் செய்யுங்க, நாளை ஃபஜ்ரிலிருந்து அமல் செய்யுங்க. வார்த்தை சொல்வதற்கு எவ்வளவு லேசானது அருமையானவர்களே. இப்படி திக்ர் என்பது பல வகை, எல்லா இடங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ரை தான் சொல்லி தந்தாங்க இல்லையா. நான் ஏற்கனவே இஅ்திகாஃபில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். லேசான ஒரு வார்த்தை தானே இது. 3 தடவை சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு திக்ருக்கும் ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்புகள் எவ்வளவு அதிகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லுவாங்க. இந்த திக்ருகளை பற்றி சொல்லும்போது புரியுதா, சில ஒவ்வொரு கட்டத்தினுடைய திக்கரை சொல்லுவாங்க. 5 நேர தொழுகைக்கு பிறகு உள்ள திக்கரை சொல்லுவாங்க. படுக்கும்போது உள்ள திக்கரை சொல்லும்போது 2 விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப எளிதானது, அதை கொண்டு அமல் செய்பவர்கள் குறைவு. ரொம்ப லேசு தான், அதை கொண்டு அமல் செய்கிறவங்க கம்மி. ஏன்னா தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹாத் இருக்கு இல்லையா 3, அதே மாதிரி தான் எனக்கு படுக்கும்போது தஸ்பீஹாத்து, இதையெல்லாம் செஞ்சுட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எப்படி யா ரசூலல்லாஹ்? ஆமாம், தொழுதுட்டு இந்த 3 தஸ்பீஹை செய்யலான்னு நினைப்பான், ஷைத்தான் ஒரு வேலையை ஞாபகப்படுத்தி வெஞ்சு போயிடுவான். படுக்கிற நேரத்தில் இதை ஓதலான்னு நினைப்பான், ஷைத்தான் தூக்கத்தை கொடுத்து தூங்கிடுவான்னு சொன்னாங்க.
அப்போ எவ்வளவு சிறப்புகளை நாம் தவற விடுறோம். இந்த தஸ்பீஹாத்துகளுடைய இன்னொரு பிரயோஜனம் என்ன? உள்ளத்துக்கும் வலிமையை தருது, உடலுக்கும் தாக்கத்தை தருகிறது. உடலுக்கு வலிமையை தருதுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலைக்காக யாராவது ஒரு வேலையாளை கொடுங்கன்னு கேட்டபோது, அதெல்லாம் தேவையில்லைம்மா, நீ செய்யக்கூடிய இந்த வேலைகளால் ஏற்படுகிற சோர்வு களைப்பு எல்லாம் நீங்கணுமா, படுக்கும் முன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதை தஸ்பீஹாத்தை ஓதிட்டு படுங்க 33 தடவை அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுங்க. காலையில் வேலை செய்த அலுப்பே இல்லாமல் எழுந்திருப்பீர்கள். நீங்கள்லாம் இதை செஞ்சு பாருங்க. இதை செஞ்சீங்கன்னா காலையில் உங்களுக்கு சோர்வு கண்டிப்பாக இருக்காது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய இந்த கடைசி நேரத்தை திக்ருகளால் நிறைவு செஞ்சால் கடந்த நாட்களில் நாம் செஞ்ச தவறுகள், நம்முடைய செயல்களால் எண்ணங்களால் ஏற்பட்ட எல்லாவற்றுக்கும் இந்த திக்ருகள் பரிகாரமாக ஆகிவிடும். இந்த நாள் ஒற்றைப்படையான இரவு. அதனால் மற்ற நாள்களைப் போல எடுக்காமல் இது லைலத்துல் கத்ராக இருக்கலாம். ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்துவிட்டு படுத்தா லைலத்துல் கத்ருடைய மகத்தான இரவை அடைந்த நற்பெயரை பெற்றவர்களாக ஆவோம். எல்லாம் அல்லாஹ் அவனை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.